வணக்கம். இன்றைக்கி அனுச நட்சத்திரத்தோட பலன்கள் பற்றி பார்ப்போம். ஃபுல்லாக பார்ப்போம். அவங்க எப்படி இருப்பாங்க, வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரியான தொழில் செய்வாங்க, அவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் என்ன சாதிப்பாங்க எல்லாமே பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்துக்கு வாங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தோன்னா அவங்களோடது கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவருவாங்க. சிறந்த பேச்சாற்றலை பெற்றிருப்பாங்க. அவங்கள பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து நேர்மையானவர்கள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். அவங்க மனசில் பட்டதை அப்படியே ஓப்பனாக பேசிடுவாங்க. அப்புறம் கடவுள் பக்தி கொண்டவர்கள், போராட்ட குணத்தை பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் எந்த தடையும் கண்டு அஞ்ச மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் பண்ணி தான் அது கிடைக்கும். அது மாதிரி தான். அடுத்து யார் குற்றம் செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே அப்படிம்பாங்க. தன்னோட தந்தையே தப்பு செஞ்சாலும் சரி, தன்னுடைய பிள்ளையே தப்பு செஞ்சாலும் சரி, அது குற்றம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேரது சுமைகளை தாங்குபவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுமைகளை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. அதாவது குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்கும், இவங்க பார்த்திங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் இவங்க எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்து கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எந்த நேரமும் சும்மாவே இருக்க மாட்டாங்க, துருத்துருன்னு தான் இருப்பாங்க. அடுத்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. தேடி வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் இந்த நபர்கள். அடுத்து எந்த காரியத்திலும் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. கொண்ட கொள்கையில் மாறாதவங்க அப்படிங்கிறதுனால நண்பர்கள் வட்டம் சிறியதாக தான் இருக்கும். அடுத்து அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். மிகச்சிறிய வயசுலேயே சம்பாதித்து ஆரம்பித்து விடுவார்கள். சேமிப்பு பழக்கத்தை கொண்டிருப்பார்கள். முதலீடு செய்வதிலும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அடுத்து பசி பொறுக்க மாட்டாங்க, நேரத்துக்கு சாப்பிட்டுருவாங்க. அடுத்து ஜாதி, மதம், இனம் இவைகளெல்லாம் கடந்து அனைவரோடவும் நட்பு பாராட்டுவாங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உடனே பேசுவாங்க. அடுத்து கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. கதை, காவியம், இசை, ஓவியம் இந்த கலைகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அடுத்து அயல்நாடு சென்று கல்வி கற்கும் யோகமும் இவங்களுக்கு இருக்கும். சரியான ஒரு தாய் தந்தை அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அயல்நாடு சென்று கூட அவங்க படிப்பாங்க. அடுத்து இவர்களில் பலர் நாட்டிய பேரொழிகளாகவும் சிறந்த பாடகர்களாகவும் வசனகர்த்தாவாகவும் இருப்பாங்க. அதாவது பாடகர்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. அடுத்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்க தோக்கூடியவர்கள். மருத்துவம், வங்கி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, உளவுத்துறை, டீச்சிங் லைனை போன்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இவங்க பணிபுரிவாங்க. பலராலும் பாராட்டப்படக்கூடியவர்கள். அரிய பெரிய காரியங்களை செய்து உயர் பதவிகளை வகிப்பாங்க. சிலர் தொழிலாளர்களுக்காக போராடுவதால் தொழிற்சங்க தலைவராகவும் இருப்பாங்க. அடுத்து கலை தொடர்பான தொழில், கவுன்சிலிங், சைக்காலஜி, அறிவியல், எண்கணிதம், கணிதவியல், நிர்வாகம் தொடர்பான பணிகள் பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து தொழிற்சாலை நடத்துதல், சுற்றுலாத்துறை போன்ற துறைகளிலும் இவங்க இருப்பாங்க. குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களை பாசத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், மற்ற எதாலையும் ஜெயிக்க முடியாது. அடக்குமுறையெல்லாம் கண்டிப்பாக ஆகாது. அடுத்து மனைவிக்கு மரியாதை அளிப்பாங்க. கணவராக இருந்தால் கணவருக்கு மரியாதை அளிப்பாங்க. அடுத்து பெற்றோரை காப்பாற்றுவார்கள். உடன் பிறந்தோருக்காக விட்டு கொடுப்பாங்க. செல்வம், செல்வாக்கு, அசையும் அசையா சொத்துக்கள் சிறப்பாக அமையும். எப்போது ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வாங்க. ஆனால் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க. அப்படி திங்க் பண்ணும்போது கூட. அடுத்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலில் இடது கண் நரம்புகள், தலை நரம்புகளில் பாதிப்பு ஏற்படலாம். தலைவலியும் வயிற்றில் வலியும் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா அனுச நட்சத்திர குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மகாலட்சுமியோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம். நட்சத்திர வரிசையில் இது 17வது நட்சத்திரமாக அமைந்தது. சனி பகவானோட நட்சத்திரமும் அனுஷம்தான். அடுத்து மகாலட்சுமி தாயார் அமைந்திருக்கும் தாமரை பிறந்ததும் அனுஷத்துல தான். அவ்வளவு ஏன் நடமாடும் தெய்வமாக விளங்கிய காஞ்சி மகா பெரியவா அவதரித்ததும் இந்த அனுஷ நட்சத்திரத்துல தான். அடுத்து அனுஷ நட்சத்திரத்துல போர் கிரகமான செவ்வாயும் அமைதி கிரகமான சனியும் ஆள்கின்றன. இந்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கும் ராசி விருச்சகம். அடுத்து பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனுச நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டகரமான கரங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க கையால் ₹1 வாங்கி தொழில் தொடங்கினால் அது அமோகமாக நடைபெறும். அதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவ்வளோ பெரியவங்க அவங்க. அடுத்து லட்சுமி அம்சம் நிறைந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தொட்டதெல்லாம் துலங்குகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள். எதையும் எதிர்பார்க்காமல் எளிமையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தாயின் அன்புக்கு ஏங்குபவர்களாக இருப்பார்கள். கல்வி நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் அயல்நாடு வெளியூர்களில் வாழ்பவர்களாக இருப்பாங்க. தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. இறக்க குணம் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. அடுத்து கடவுள் பக்தியில் இவங்களை மிஞ்ச ஆளே இல்லை.
இலகிய மனமும் தாராள குணமும் இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இரவு பகலாக கடுமையாக உழைப்பாங்க. அடுத்து கவர்ச்சியான தோற்றம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்க பெண்கள் வந்து இவர்களை பெண்கள் வந்து இவங்களை விரும்புவாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணை விரும்புவாங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விரும்புவாங்க. அடுத்து பெரியவர்களிடத்தில் விசுவாசமும் மரியாதையும் உள்ளவர்களாக இருப்பாங்க. அடுத்து குடும்பத்தில் அன்பும் பாசமும் வைத்திருப்பதோடு மனைவிக்கும் கணவனுக்கோ மரியாதை வந்து தருவராக இருப்பாங்க. எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டுவாங்க. செல்வம், புகழ், செல்வாக்கு, பெருமை யாவும் இவர்களை தேடி வரும். அடுத்து பல விருதுகளை வந்து பெறுவாங்க. தொழிலாளர்களுக்காக போராட குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. பேச்சில் வித்தகர்களாக இருப்பாங்க. தெளிவாக பேசுவாங்க. சிக்கனமாக இருப்பாங்க. அநேகம் பேர் மருத்துவம், வங்கி, காவல், வாகனம், தீயணைப்பு, உளவு ஆகிய துறையில் வந்து பணியாற்றுவாங்க. அடுத்து அனுஷம் முதல் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதன் அதிபதி வந்து சூரியன். கூர்மையான அறிவை பெற்றவர்கள், உண்மை விரும்பிகள், தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வமுள்ளவர்கள், தன்னம்பிக்கை குறைவானவர்கள் என்றாலும் வைராக்கியக்காரர்கள். அடுத்து அனுசம் 2வது பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2ஆம் பாதத்தை ஆட்சி செய்வர் புதன். அழகான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள். கலையார்வம் கொண்டவர்கள், தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க, இசைக்கருவிகளை கையாளுவதில் வல்லமை பெற்றவர்கள், பொறுப்பும் பாசமும் நிறைந்தவர்கள். அடுத்த அனுஷம் 3ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா இதன் அதிபதி வந்து சுக்கிரன். பாசம் நிறைந்தவர்கள், குடும்ப பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்வார்கள், கடின உழைப்பாளிகள், பிறருக்கு உதவி செய்வதவர்கள் வாய்தாக மகிழ்ச்சி கொள்கிறவர்கள். அடுத்து அனுஷம் 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4ஆம் பாதத்தோட அதிபதி வந்து செவ்வாய். தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள், வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும், எதிலும் கடின முயற்சிக்கு பின்பே வெற்றி கிடைக்கும், நாணயமானவர்களாக இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரத்துக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தாலுகா திருநென்றியூரில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோயில் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்குள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்களை நீக்க இத்தல இறைவனை வழிபடுகிறார்கள். மற்ற தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்களும் இங்கே பரிகார பூஜை வந்து செஞ்சுக்கிறாங்க. அடுத்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடியோ அடுத்த அனுஷ நட்சத்திரத்திலோ தங்கள் பிறந்த நாளிலோ திருமண நாளிலோ துவாதிசி, வரலட்சுமி நோன்பு ஆகிய நாளிலோ இத்தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு சந்தன காப்பிட்டு அதில் மாதுளை முத்துக்களை பதித்து வழிபாடு செய்தால் சிறப்பான வாழ்க்கையை பெறலாம் என்பது ஒரு ஐதீகங்க. நன்றி, வணக்கம்.